அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். உலகத் தமிழர் இயக்கத்தின் சார்பாக உங்களை மீண்டும் 54வது கூட்டத்தொடரினுடைய இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மனித உரிமை வளாகத்தில் இருந்து கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே எங்களோடு இணைந்து உலகத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்தும் தமிழர்கள் வந்து இந்த அவையினுடைய 54வது கூட்டத்தொடரில் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டு வருகின்றார்கள். இந்த கூட்டத்தொடரானது கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி ஆரம்பித்து எதிர்வருகின்ற 13ஆம் திகதி வரை நீடிக்க உள்ளது. இந்த தருவாயிலே இன்று நாங்கள் திங்கட்கிழமை 9ஆம் திகதி கூட இங்கே நாங்கள் அக்டோபர் 9ஆம் தேதி கூட நாங்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றோம். என்னோடு பல முகங்கள் இங்கே இருக்கின்றன. சில தெரிந்த முகங்கள், சில அறியாத முகங்கள். அவர்களையும் உங்களோடு இங்கே இணைத்துக் கொள்கின்றேன். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவிமார்கள் இங்கே இருக்கின்றார்கள். திருமதி செல்வராணி தம்பிராசா மற்றும் திருமதி செபஸ்டியன் தேவி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த காணொளியை தொடங்குவோம். அவர்களுக்கு 8ஆம் திகதி நேற்று அந்த ஊரிலே தமிழ் ஈழத்திலே நடந்திருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவர்கள் இங்கே சொல்வார்கள். இந்த பிரச்சனையை சார்ந்து நாங்கள் இந்த அரங்கிற்கு எப்படி எடுத்துச் சென்றோம் என்பதனையும் மற்ற செயற்பாட்டாளர்கள் சொல்வார்கள் என்று நம்புகின்றேன். செல்வராணிக்கு உங்களோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். வணக்கம். நான் தம்பிராசா செல்வராணி, அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி. நேற்று நடந்த விடயத்தை நான் கதைக்க முன்பு நான் ஒரு விடயத்தை கூட விரும்புகின்றேன். இன்று ஜெனீவா 54வது தொடரில் நாங்கள் இன்று கூடியிருக்கும் போது இங்கு ஐட்டம் 2 பற்றி தான் நாங்கள் இவ்வளவு காலமும் பேசப்பட்டு கொண்டு வந்தோம், பேசியும் வந்தோம். ஆனால் இந்த ஐட்டம் 4க்குள் நாங்கள் செல்ல வேண்டும். ஐட்டம் 4க்குள் நாங்கள் சென்றால்தான் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர், எங்களுக்கான ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை நாங்கள் இங்கு தெரிவு செய்யலாம், ஐசிசிக்கும் எடுத்து செல்லலாம். இதை நான் யூகே, கனடா வாழ் சமூக சேவையாளர்கள், தமிழ் அமைப்புகளிடம் நான் கேட்டு நிற்பது, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த ஐட்டம் 4க்குள் சென்று எங்களது விடயங்களை நாங்கள் எங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் நாங்கள் வைத்திருந்தால் தான் எங்களுக்குரிய பிரச்சனைகள் வெளியே செல்லும் என்றும் கூறிக்கொண்டு இந்த சிறிய சிறிய நாடுகள் எல்லாம் தங்களுக்கான ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் வைத்துக்கொண்டு ஐட்டம் 4க்கு மேலே இன்னும் கொண்டு செல்ல எத்தனித்துக் கொண்டிருப்பதை நான் இங்கு பார்த்திருக்கின்றேன். இந்த பக்கர நிகழ்வுகளில் நான் சந்தித்திருக்கின்றேன். அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு ஆதங்கம். ஐயோ, நம்ம எப்போ செல்லுவோம்? இன்னும் ஐட்டம் 2க்குள் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். ஐட்டம் 4க்குள் போவதற்கு இவ்வளவு காலம் கிடக்கின்றது என்ற ஒரு கவலை. நாங்கள் எல்லாம் இறக்கும் முன்பு எங்களது வலிந்து காணாமலாக்கப்பட்ட பொருள் 191 தாண்டி விட்டார்கள். 8 மாவட்டத்திலும் 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்களை பிரதிநிதி அங்கே அனுப்பியிருப்பதற்கான காரணம் அவர்களுக்காகவும் தான் நாங்கள் இன்று கதைக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த யூகே, கனடா வாழ் தமிழ் அமைப்புகளிடம் நாங்கள் வேண்டி நிற்பது, உங்களை நாங்கள் கரங்கூப்பி வேண்டுகின்றோம். இந்த ஐட்டம் 4க்குள் எங்களது பிரச்சனையை கொண்டு செல்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேற்று 8ஆம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்துக்குள் விஜயம் செய்த ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக, அவரை சந்திப்பதற்காக எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் அந்த பண்ணையாளர்கள் சந்திப்பதற்கு, அவர்களது பிரச்சனைகளை கூறுவதற்குமான ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுப்பதற்காக நாங்கள் நேற்று சென்று கொண்டிருந்த வேளை அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை கல்லடி பாலத்தில் மறைத்து ஸ்ரீலங்கா போலீஸ் படையினரும் புலனாய்வுத்துறையினரும் திருக்கோயிலிருந்து தங்களுக்கு ஒரு செய்தி வந்ததாகவும் பஸ்ஸில் ஆயுதம் கொண்டு செல்வதாக, உண்மையில் எங்களது தாய்மார்கள் 55 வயதும் 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு அரிசை தூக்கி அவர்களுக்கு நடக்க முடியாதவர்கள் எப்படி ஆயுதத்தை தூக்குவார்கள்? ஆயுதம் கொண்டு ரணில் விக்ரமசிங்காவை தாக்க போவதாக கூறி எங்களது உறவுகளை விசாரித்திருக்கின்றார்கள். விசாரித்து அவர்களுக்கு இடைஞ்சல்களை கொடுத்து தனியே விசாரித்து அவர்கள் ஐடென்டி காப்பிகளை பதிவு செய்து என்ன ஆயுதம் கொண்டு விரட்டி அவர்களை மிரட்டி இருக்கின்றார்கள். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மாரை வாகரை போலீஸ் நிலையத்தில் வைத்து மறைத்து அவர்களை விசாரணை செய்து அவர்களது ஐடென்டிகளை பதிந்து அவர்களை அசௌரியத்துக்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள். எங்களது மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி அமல்ராஜ் அமலநாயகியை பலவாறு தாக்கி ஆண் போலீசார் அவர்களை தாக்கி அவர் வந்து கரடிநாடு 6 ஆஸ்பத்திரி வைத்தியசாலையிலிருந்து இந்த மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு இடம் மாற்றியிருக்கின்றார். அவரை நாங்கள் வினாவிய போது அவரை தாக்கியதில் அவருக்கு கார்ட் அட்டாக்,
அவருக்கு ஒரு அதிர்ச்சியில் ஒரு காற்றடைக்கு அதில் பதிவாகியதை நாங்கள் அறிந்தோம். இப்படி எங்களது தாய்மார்களை வருத்த வேண்டாம். இன்று இந்த ரணில் விக்ரம்சிங்கா தனது அரசியல் நோக்கத்துக்காக தான் நாங்க வந்ததாக நாங்க கேள்விப்பட்டோம். அவருக்கு என்ன அரசியல் நோக்கம்? எந்த ஜனாதிபதி மாறி மாறி வந்தாலும், யார் வந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரே நோக்கம் தமிழர்களுக்கான 1,75,000 பேரை நாங்கள் ஒரு இனத்தையே நாங்கள் அளித்தோம். அந்த இறுதி யுத்தத்தில் அதை பற்றி கேட்பதற்கு யாரும் இல்லை. அவர் இன்று அரசியலுக்காக திரும்பவும் எங்களது வடகிழக்கு பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றார். இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கான ஒரு எந்த ஜனாதிபதி வந்தாலும் சரிதான், யார் வந்தாலும் சரிதான், எங்களுக்கு ஒரே ஒரே நோக்கு இந்த இந்த ஸ்ரீலங்கா அரசை ஐசிசியில் கொண்டு நிறுத்த வேண்டும் என்றுதான். அதை நாங்கள் நிறுத்துவதற்கு இன்று நாங்கள் அந்த ஐநா முன்றலில் இங்கே வரும் அனைத்து நாடுகள், உலக நாடுகளிடம் நாங்கள் கேட்டு நிற்பது எங்களது நாடு. இப்ப நடந்த உக்ரைன் ரஷ்யாவில இப்ப போராட்டம் நடந்திருக்குது. இந்த உக்ரைன் ரஷ்யாவோட பிரச்சனை உடைஞ்சு எல்லா உலக நாடும் சேர்ந்து கேட்டுக் கொண்டிருக்குது. ஆனால் அங்க நாங்க ஒரு இனத்தை அழிச்சு போட்டு 2ஆம் இடத்துல இன்றைக்கு எங்களோட நாடு நிக்குது இந்த காணாமலாக்கப்பட்ட பதிவுல. ஆகவே எல்லோரும் என்று இதை கேட்கும் அனைவரும், எங்களோட புலம்பெயர் நாட்டு உறவுகள் அனைவரும், இந்த உலக நாடுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களை பிரச்சனைகள் ஐசிசிக்கு எடுத்து செல்ல முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். செல்வராணி அக்கா அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தினையும் தமிழ் மக்கள் உங்களுக்கான அந்த கோரிக்கையையும் முன்வைத்திருந்தார். அது உங்கள் காதுகளில் வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இப்போது அம்பாறை மாவட்ட தலைவி அவர் பேசிய பிற்பாடு இப்போது திருகோணமலை மாவட்ட வலந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய உறவினர்களை மட்டுமல்லாது இங்கே இந்த அரங்கிலே அனைத்து வலந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளையும் பிரதிபலித்து வந்திருக்கக்கூடிய திருமதி தேவி செபஸ்டியன் அவர்களிடம் கேட்போம். அம்மா, நீங்கள் சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்டது மிக பெண்கள் என்றுதான் நாங்கள் கூட அறிகிறோம். பெண் என்ற ரீதியிலே, தாய் என்ற ரீதியிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பார்த்துக் கொண்டிருக்கின்ற உலக தமிழ் பெண்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் விடயங்கள் என்ன? எனது பேர் செபஸ்டியன் தேவி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி. நானும் ஒரு பெண்கள் தலைமைத்துவ குடும்பத்தில் உள்ளவள். என்னை போலயே எவ்வளவோ பெண்கள் பெண்கள் தலைமைத்துவ குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நாளுக்கு நாள் இந்த சில பொருளாதார கஷ்டத்தாலையும் மற்றும் ஆமி சிஐடியாலையும் தாக்கப்படுகிறார். ஏனென்றால் ஆண்கள் உதவி இல்லாம வாழ்பவர்கள் சிலவர்கள் அவங்களை பயமுறுத்தி அவங்களை வினாவி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள், ஏன் எங்களுக்கு போன் பண்ணி கதைக்கிறீர்கள் என்று சில உள் விஷயங்களை எவ்வளவோ அவங்களை துன்புறுத்துகிறாள். அதுல நானும் ஒரு ஆள். ஏனென்றா சொல்ல போனா நாங்கள் ஆண்கள் வருவது குறைவு. பெண்களால்தான் நாங்கள் போராடுகிறோம். 8 மாவட்டத்திலையும் பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்களால்தான் சேர்ந்து நாங்கள் வாழுகிறோம். நாங்கள் எல்லாம் தனித்துவமா போராடி வருகிறோம். எங்களுக்கான நீதி எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. இதுக்கான புலம்பெயர்ந்த எங்கள் உறவுகளும் எங்களோட சேர்ந்து எங்களுக்கு இந்த காணாமலாக்கப்பட்ட உதவிகளையும் அவர்களால் ஏண்ட ஆவணங்களையும் இங்கே பதிவு செய்ய வேண்டும். இவர்கள் இவ்வளவு 2 லட்சம் பேருக்கு மேல் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 50 பேர் பதிவு செய்திருந்தாலும் எங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும். இன்று அங்கு நாங்கள் வந்து விசா கொடுக்காம கூட இன்றைக்கு டிக்கெட் போட ஒரு ஆள் இல்லாம நாங்கள் இன்றைக்கு எத்தளிச்சு கொண்டிருக்கோம். இதுகளுக்கு புலம்பெயர்ந்த எங்கள் உறவுகள் அவங்களுக்கும் கடமைகள் இருக்குது. எங்களுக்கான போராட்டத்துக்கு ஒரு விடிவு கொண்டு வர நாங்கள் மட்டும் போராடினா காணாது. புலம்பெயர்ந்த எங்கள் உறவுகளும் அவங்களும் எங்களோட சேர்ந்து கைகோர்த்து இந்த நிகழ்வுக்கு வந்து சேரணும். எல்லோரும் எங்கள் ஒரு உயிருக்காக நாங்க போராடுறோம். நிதிக்காக போராட இல்ல, உயிரை கொடுத்த நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் கவலை பார்ப்பவர்களுக்கு எவருக்குமே தெரிய போறதில்லை. ஆனா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்றேன், புலம்பெயர்ந்த எங்க சகோதரங்கள் எங்களோட கை கோர்க்கணும். நாங்கள் ஒன்றுபட்டு எல்லாரும் ஒன்றுபட்டு கை கோர்த்து நிற்போம். எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க மாட்டோம். தேவி செபஸ்டியன் அவர்களுடைய கண்ணீர் மல்கிய இந்த கோரிக்கை உங்கள் காதுகளில் விழுந்திருக்கும், உங்கள் நெஞ்சத்திலும் விழுந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அவருடைய பிள்ளை 2008
கடத்தி கொண்டு செல்லப்பட்டவர் இன்று வரை காணவில்லை என்று தேடி தவிர்க்கின்ற எத்தனையோ தாய்மார்களில் இவரும் ஒருவர். அதே போன்று சிவராணி அக்காவை எடுத்துக்கொண்டால் அவருடைய கணவரை 2009 இறுதி கட்டத்திலே தன்னுடைய கண்முன்னே தன்னுடைய பொறுப்பிலே ராணுவத்திடம் ஒப்படைத்துவிட்டு இதே போன்று எத்தனையோ கதைகளை சுமந்து கொண்டு இந்த அரங்கிற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை இப்படி இருந்தது. இந்த கோரிக்கையை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்யலாம்? புலம்பெயர் வாழ் தமிழர்கள் நாங்கள் எவ்வாறு இந்த கோரிக்கைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கலாம்? செவி சாய்ப்பது மட்டுமல்லாது எப்படி இதை நாங்கள் மெய்ப்படுத்தலாம்? எவ்வாறு இந்த அரங்குகளில் ஒலிக்க வைக்கலாம் என்று பார்க்கும்பொழுது இங்கே நான் நெவின்ஸிடம் வருகின்றேன். நெவின்ஸ் உலக தமிழர் இயக்கத்தினுடைய செயற்பாட்டிலே பல ஆண்டுகளாக ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு துடுப்பான இளைஞரும் மற்றும் ஒரு சமூக செயற்பாட்டாளருமாக இருக்கின்றார். யூகேயிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். நெவின்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு நாங்கள் அம்மாமாருடைய இந்த கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கலாம்? வணக்கம். உண்மையிலே இப்ப நாங்கள் இங்க வந்து எதையும் செய்ய முடியாது, எங்களுக்கு யுஎன்னால எந்த நன்மையும் கிடைக்காது என்ற அபிப்பிராயம் பலர்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கு 14 வருஷம் கடந்தும் இந்த தாய் தன்னுடைய பிள்ளைய தேடி இங்க வந்து நிற்கிறது வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்ற மாதிரி ஒரு பொய்யான விஷயமோ அல்லது வேற விடயங்களுக்கு ஆசைப்பட்டு நடக்கிற விடயமோ இல்லை. தொடர்ச்சியாக தமிழர் தரப்பு இந்த அவையை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதற்கு முதல் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக பல இடங்கள்ல நாங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகுது. ஏனென்று சொன்னால் தமிழர்கள் தரப்பால இங்கு வந்து வேலை செய்கிறதோ தொடர்ச்சியாக போராடுற வீரியம் வந்து குறைஞ்சு விட்டது. அதற்காக இன்னும் வேலை செய்யாம இல்லைன்றது இல்லை. இன்னும் திரைமறைவில் போரில் பங்கு பெற்ற தரப்புகள் கூட திரைமறைவில் இதை மிக வீரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாகவும் இவ்வாறான செயற்பாட்டுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உலக பரப்பில் இன்றைக்கு தமிழினம் வந்து தாங்கள் பொருளாதார ரீதியில் வளர்ந்திருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தில் எங்களை நாங்கள் வளர்த்திருக்கிறோமே ஒழிய எங்களை இனத்தை வளர்த்திருக்கிறோமான்னு பார்த்தோம்னு சொன்னால் அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆகவே நாங்கள் இந்த அவைக்கு வர முடியாவிட்டாலும் இளம் சந்ததியினரை இப்பொழுது படித்து கொண்டிருக்கிற ஆக்களை அப்படியான ஆக்களை இந்த அவைக்கு நீங்கள் அனுப்புவீங்களாக இருந்தால் இவ்வாறான கோரிக்கைகளை எங்களுக்கான கிடைக்க வேண்டிய நியாயப்பாடுகளை நாங்கள் கேட்டு சண்டை பிடிச்சு நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே வந்து வேலை செய்கிறது கூடுதலான இளைஞர்கள் புத்திஜீவிகள் இந்த இடத்தை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும். பல வருடங்களுக்கு முன்னாலும் இப்படியான ஒரு கோரிக்கையை பிரசல்ஸில் இருந்து கேட்டிருந்தோம். இப்போவும் திருப்பியும் அப்படியான ஒரு விஷயத்தை தான் இங்கே கேட்குறோம். இப்போ இந்த அம்மா தான் தன் கண்ணிலிருந்து கண்ணீர் சொட்ட 14 வருஷத்துக்கு பிறகும் அதே உணர்வோடு இங்கே தன் பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே இது தனியே ஒரு காணாமல் பார்க்கப்பட்டவர்களுக்கான போராட்டமோ அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான போராட்டமோ என்று நாங்கள் ஒதுங்கி இருக்காமல் இது வந்து ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான அழிக்கப்பட்ட ஒரு இனத்துக்கான ஒரு நீதிக்கான போராட்டமாக எடுத்து இந்த அவையில் வந்து கூடுதலான இளைஞர்கள் பங்கு பெற்ற வேண்டும். அதை விட உலக தமிழர்களாக எல்லா நாடுகள்லையும் பல பல அமைப்புகளை வச்சிருக்கிறோம். எல்லா அமைப்புகளும் தங்களுடைய பெயரை முன்னிலைப்படுத்தணும் என்றதை மறந்து ஒரு தமிழினம் என்ற ஒரு ஒற்றை இலக்கோட இந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒருமிச்சு பயணிப்பமாக இருந்தால் நாங்கள் நிறைய விஷயங்களை எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான நாட்டை எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. நெவின்ஸ் மிகவும் அழகாக புலம்பெயர் தமிழர்கள் எவ்வாறு அங்கே நசுக்கப்பட்ட குரல்களை இங்கே ஒலிக்க வைப்பது என்பதனை சொல்லி இருந்தார். இப்போது இந்த கருத்தோடு ஒருமித்த கருத்தாக இன்னொரு கருத்தை நான் எடுத்துக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய ரஞ்சித மலரக்கா அவர்கள் வந்து ஒரு முன்னாள் போராளியாக இருந்து இங்கே அரசியல் தஞ்சம் பெற்று இந்த சர்வதேச சட்டங்கள் அடிப்படையிலே இங்கே அவர் வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அதே முகத்தோடு தான் இந்த அவைக்குள்ளும் அவர் பிரசன்னமாகி தன்னுடைய அன்று அவர்கள் போராடிய அந்த போராட்டத்தை
ஜனநாயக ரீதியாக அறிவாயுதம் ஏந்தி போராடி கொண்டே இங்கே இருக்கின்றார். கடந்த 11ஆம் தேதியிலிருந்து எங்களோடு இங்கே நின்று தன்னுடைய வேலைகளை இங்கே செய்து வருகின்றார். அவரிடம் நாங்கள் எங்களுடைய கேள்வி கேட்கலாம். எவ்வாறு முன்னாள் போராளிகள் என்று பார்க்கும் பொழுது சொல்வோம், முன்னாள் போராளிகள் என்ற பதமே பிழை என்று நாங்கள் சொல்லி வருவது. ஏனென்றால் போராளி என்றுமே போராளி தான். எனவே இன்று நாங்கள் கூட ஒரு அறிவாயுதம் ஏந்திய போராளிகளாக இந்த இடத்திலே நாங்கள் இருந்து வருகின்றோம். எங்கள் ஒவ்வொரு சொற்களையும் எங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தி அந்த வல்லாதிக்க அரசினை, ஸ்ரீலங்கா வல்லாதிக்க இனவாத அரசினை நாங்கள் எதிர்கொண்டு ஒவ்வொரு சொற்களையும் எங்களுடைய தோட்டாவாக பாவித்து இங்கே இந்த அரங்குகளில் ஒழித்து வருகின்றோம். அந்த ரீதியிலே இந்த போராட்டத்தினை மிகவும் உயிர்ப்போடு வைத்திருந்த தமிழீழ பெண் போராளி என்கின்ற பெருமையோடு பெருமை சேர்க்கும் உங்களையும் இதில் இணைத்துக் கொள்வதற்கு சந்தோஷம் அடைகின்றோம். அந்த வகையிலே எத்தனையோ போராளிகள் அங்கே 2009 இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டு கை கால் இழந்து மனதளவிலே பாதிக்கப்பட்டு அவர் வந்திருந்தார்கள். இங்கேயும் அரசியல் தஞ்சம் பெற்று பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகளிலே இங்கே வசித்து வருகின்றார்கள். அந்த போராளிகள் எவ்வாறு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியும், அவர்களுக்கு இங்கே இடம் இருக்கின்றது, அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதனையும் உங்களுடைய கருத்தாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இப்ப நான் ஒரு போராளி, முன்னை நாள் போராளி. ஆனால் நானும் இங்கே உள்ளுக்கு வந்திருக்கிறேன். முதல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருந்தது. நாங்கள் இங்கே வந்து என்ன வேலை செய்ய போகிறோம், அல்லது இங்கே எங்களுக்கான என்ன வேலை இருக்குன்றதை யோசிச்சு கொண்டு தான் வந்த நாங்கள். எப்படி இங்கே வர்றோம்ன்றது ஒரு யோசனை இருந்தது. ஆனால் இங்கே வர்றதுக்கு தாராளமாக நாங்கள் இங்கே அதுக்கான அமைப்புகள் இருக்கு, அவையோட பதிவு செய்து நாங்கள் இங்கே உள்ளுக்கு வரலாம். ஆனா முதல் நாங்கள் மக்கள் போராளிகள் என்று இல்லாம நாங்கள் எல்லாருமே எங்களோட வேலை திட்டம் இப்ப எங்க இருக்குன்றத நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாங்கள் முதல் போராளிகளா தாயகத்துல நின்று போராடி கொண்டிருந்தோம். இப்ப எங்களோட போராட்ட வடிவம் மாறி இருக்குது. இனிமேல் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, இப்ப நாங்கள் சொல்ற விஷயத்தை யார் காது கொடுத்து கேட்க போயினோம்ன்ற ஒரு கட்டத்துல நாங்கள் இப்ப நிக்கிறோம். அப்ப எங்களோட பிரச்சனைகளை சொல்ற இடமா நாங்கள் இந்த ஐநாவை பார்க்கிறோம். இந்த ஐநாண்ட எங்களோட அந்த முற்றத்துல வந்து நின்று நாங்கள் போராட்டங்கள் நடத்துகிறோம். அதே நேரம் ஐநாக்குள்ளேயும் நாங்கள் வந்து எங்களோட பிரச்சனையை சொல்லலாம்ன்றதுக்கு இங்க தாராளமான இடங்கள் இருக்கு. அப்ப தயவு செய்து நாங்கள் மக்களாக இருந்தாலும் போராளிகளாக இருந்தாலும் எங்களோட பிரச்சனையை வந்து கதைக்க வேண்டிய இடம் இந்த ஐநா மன்று தான். இதுதான் எங்களுக்கு இறுதி தீர்வுன்றதை நாங்கள் எல்லாருமே புரிஞ்சு கொள்வோம். போராளிகளா இருக்கிற எங்கட சகோதரிகள முகமா தான் நான் இங்க வந்திருக்கிறேன். எங்கட சகோதரர்களையும் சகோதரிகளிடையும் முகமா தான் நான் வந்திருக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் 5 வருஷம் அல்லது 20 வருஷம் நாங்கள் போராட்டத்துல அங்க பாடுபட்டுட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், எங்கட அவயங்களை இழந்துட்டோம், எங்கட உயிர்களை இழந்துட்டோம் என்று நாங்கள் எல்லாருமே யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அதோட எங்கட மாவீரர்கள கனவுகளோ அதோ அங்கேயோட முடிஞ்சு போகையில அவைந்த கனவுகள் எங்கட இதயங்கள்ல நாங்கள் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்கட தேவை, எங்களை நம்பி போனவர்கள், எங்கட மக்களும் எங்கட மாவீரர்களும் எங்களை நம்பித்தான் மரணித்து இருக்கணும், இறந்திருக்கணும். அப்ப அவைந்த கனவுகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கட போராளிகள் அல்லது எங்கட மக்களோட உணர்வு எப்பவும் எப்படி இருக்குமெண்டா, எங்கட வாழ்க்கை முடிகிற கடையில நாங்கள் இந்த தமிழீழத்தை பெற்றுக்கொள்ளணும், மாவீரர்கள கனவை நனவாக்கணும்னு நாங்கள் எங்க சந்திச்சாலும் நாங்கள் அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒன்று இங்க ஐநா மன்றுக்குள்ள வந்து பார்க்கக்குள்ள தெரியுது. ஒன்று நாங்களும் இப்ப எங்களுக்கு எல்லாம் இயலாம போயிட்டுது, அல்ல எங்களுக்கு வேலைகள் இருக்கு, இனி எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நாங்கள் யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கும் இங்க வேலை இருக்கு. அதே நேரம் எங்கட பிள்ளைகளுக்கும் இங்க வேலை இருக்கு. அப்ப எங்கட வாழ்க்கை முடிகிற கிடையில நாங்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு இந்த விஷயத்த இந்த ஐநா மன்றுக்குள்ள வந்து கதைக்கோணும். தயவு செய்து நான் என்னோட இருக்கிற இந்த சகோதரிகளை நான் மிகவும் அன்போடையும் தாழ்மையோடையும் வேண்டிக் கொள்றது என்னன்னா, நாங்கள் இங்க வருவோம், இங்க அதுக்கான எங்கட அமைப்புகள் இங்க நிக்கி நம்ம எங்களை உள்ள எடுத்து எங்களை கதைக்க பண்றதுக்கான எங்கட அமைப்பினர் இங்க வேலை செய்து கொண்டிருக்கணும். கனகாலமா தொடர்ந்து அவை வேலை செய்து கொண்டிருக்கணும். அவைண்ட பொருளாதாரத்தையும் அவைண்ட நேரத்தையும் இங்க செலவழிச்சு கொண்டிருக்கணும். தயவு செய்து நாங்களும் அதுல பங்காளிகளா இருப்போம். எங்கட வேலை இன்னும் முடியல, இனித்தான் எங்கட வேலையை நாங்கள் வீரியத்தோட செய்யணும். தயவு செய்து எங்கட உறவுகள் எல்லாருமே நாங்கள் இதை எங்கட ஒரு கடைசி இடமா நினைச்சு, இதுதான் எங்களுக்கு ஒரு தீர்வை தருமன்றதை நினைச்சு இங்க வந்து நாங்கள் ஒன்று கூடுவோம். எங்கட பிள்ளைகளை நாங்கள் இங்க அனுப்பி வைப்போம்.
எங்களோட தேவையை நாங்கள் இங்க கதைச்சு அதை வெல்லணும், அதுக்கு நாங்க உழைக்கணும். இதுக்கு நாங்கள் அவர் வருவார் இவர் வருவாருன்னு இல்லாம நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைப்போம் நாங்கள் இங்க வருவோம்ண்டு. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா நாங்கள் ஒரு 4-3 பேர் இங்க வந்து நிக்கிறோம். அது மாதிரி எங்களோட எல்லாருமே கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி நாங்கள் இங்க வந்து எங்களோட பிரச்சனையை கதைக்கணும்ண்டு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ரஞ்சிதா அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். உண்மையாகவே இந்த தளத்திலும் இந்த களத்திலும் அனைவருக்கும் வேலை இருக்கின்றது. எனவே அனைவரையும் இந்த நம்பிக்கையில் இந்த களத்தின் நம்பிக்கை கொண்டு போராளிகளாகவே இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது கார்த்திகாவிடம் வருகின்றேன். கார்த்திகா உலக தமிழர் இயக்கத்தினுடைய செக்ரட்டரி அட்ஜுவா எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வேலைகளை செய்து தருபவர் என்றும் சொல்லலாம். கார்த்திகா, நீங்கள் ஒரு அறியப்பட்ட ஒரு இளம் சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறீர்கள். முக்கியமாக பிரான்சிலே ஒரு பேங்க் மேலாளராக இருக்கின்றீர்கள். இருந்து கொண்டும் நிறைய தமிழர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அவர்களிடம் நிறைய பிள்ளைகளை நீங்க பயிற்றுவித்திருக்கிறீர்கள். அவர்களிடம் நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? தமிழ் இளையோர்கள் எவ்வாறு இந்த போராட்டத்தில் பலம் சேர்க்கலாம்? அனைவருக்கும் வணக்கம். முதல் நான் இங்க வந்து கடந்த வருஷத்திலிருந்து நான் இந்த அமைப்போட பயணித்து கொண்டு வரேன். நான் பிரதிபலிக்க வந்தது வந்து இளம் புலம்பெயர் வாழும் இளம் சமுதாயத்தை தான் பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் இங்க வந்திருக்கிறேன். அதுக்கான வேலைப்பாடுகளை தான் நான் இங்க மும்மரமா செய்து கொண்டிருக்கேன். இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் விளங்குது, இளம் சமுதாயமா இருந்து எங்களுக்கு இங்க நின்று செய்யற வேலைப்பாடுகள் நிறைய இருக்கு. அதை விட நாங்க இங்க சந்திக்கிற ஒவ்வொரு நபரையும் பார்த்துட்டு நாங்க இதை செய்யாம விட்டுட்டு போறது எங்களோட கடமையை நாங்க மீறி போற மாதிரி ஒரு உணர்வு. இந்த உணர்வு வந்து வெளிநாடுகளில் வாழ்ற எல்லா இளம் சமுதாயத்துக்கும் இந்த உணர்வு இருக்க வேணும். இன்றைக்கு நான் என்னத்தை பார்த்து கவலைப்படுறேன்னு சொன்னா, அந்த உணர்வு இருந்தாலும் அதை வந்து நாங்க அவைகளுக்கு கொடுக்காம விடுறோமா, அந்த அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படையில் இருக்கும் அந்த உணர்வு. எனக்கு என்னன்னு இந்த உணர்வு வந்ததுன்னா, அடையாள தேடலால் தான் அடிப்படையில் இந்த உணர்வு வந்தது. வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு போலியான ஒரு அடையாளத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் வாழ்றோம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு இனம் நாங்கள். வெளிநாட்டில் வாழ்ந்தோண்டு அந்த நாட்டு அடையாள அட்டை எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப நாங்க அந்த நாட்டவர்கள் நிறைய பேர் கன காலம் வாழ்ந்து வருவினோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உணர முடியும், என்னதான் எங்களுக்கு அந்த நாட்டு அடையாள அட்டை இருந்தாலும் நாங்க அந்த நாட்டவர்களா இருக்க முடியாது. ஏனென்னா அந்த நாட்டவர்களோட கலர் எங்களுக்கு இல்ல. எங்கட தமிழ் இனத்தின் கலர் தான் நாங்க சுமந்தோண்டு இருக்கிறோம். அப்ப அதை சுமந்து என்னதான் நீங்க அதை நிராகரிச்சாலும் அந்த அந்த ஒரு விடயத்தை நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேள்வி வரைக்க இங்க நான் வேலைப்பாடு செய்ய வந்தேன். நான் இங்க வந்து பாக்க சின்ன ஒரு 12,000 இருக்கிற ஒரு சின்ன நாட்டுக்கே ஒரு தனி இருக்கே இந்த அரங்கத்துல இருக்கு. ஆனா அந்த நாட்டுல இருக்கிற ஆக்களோ ஜனத்தொகையோ 12,000 மட்டும்தான். நாங்க உலகம் பூரா 20 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு நாடு இல்லைன்றது ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு விடயமா எனக்கு தோணுது. என்னண்டு இந்த பெரிய ஒரு இனத்துக்கு இப்படி ஒரு இருக்க கூட இல்லாம ஒரு 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 அங்கீகாரம் இல்லாம நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது. இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவைக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இது செய்ய முடியும். ஏன்னா எங்களை மாதிரி வேற இனங்களும் இந்த உலகத்துல இருந்து போராடி கொண்டு தான் இருக்கணும். ஆனா அவையின் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து ஒரு நாடண்டு எடுத்துக்கொள்ளாட்டியும் அவைகளுக்கு ஒரு இருக்கையாவது எடுத்துக்கொண்டுட்டினோம். அந்த அளவுக்காவது நாங்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னு சொன்னால் இங்க இருக்கிற 4வது ஐட்டம் 4 என்ற ஐட்டத்துக்கு கீழே எங்கட கோரிக்கையை நாங்க கொண்டு வந்து அதை ஏற்க பண்ண வேணும். அதுக்கான வேலைப்பாடுகள் நிறைய செய்யறதுக்கு இருக்கு. அது செய்ய தெரியாது, நாங்க என்னென்ன செய்யறதுன்னு நீங்க யோசிக்க தேவையே இல்லை. நீங்க இங்க வந்து எங்களோட சேர்ந்தா எந்த மொழியிலையும் நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். பிரெஞ்சு மொழியா இருக்கட்டும், இங்கிலீஷ் மொழியா இருக்கட்டும், இல்லாட்டி தமிழாவும் இருக்கட்டும். 3 மொழியிலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டேலண்டோட இங்க நிறைய பேர் இருக்கணும். அப்ப தயங்காம எங்களோட வந்து நின்று வேலைப்பாடுகளை செய்யுங்க. நன்றி. ஒரு உதாரணத்துக்கு இந்த 54வது கூட்டத்தொடர்ல இங்க எங்களோட வந்து நின்று வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிற ஒரு பிள்ளை தான் இங்க என்னோட இருக்கிறா. பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறா. அவாவும் தன்னால இயண்டது ஸ்டூடெண்டா படிச்சு கொண்டான் இருக்கிறா. படிச்சு கொண்டு இருந்து கொண்டும் இந்த இந்த எங்கட ஒரு இனத்துக்காக வந்து நின்று போராடணும், தானும் ஒரு குரலா இருக்க வேணும்னு நினைச்சு இங்க வந்திருக்கிறா. அவட்ட நாங்க பிரெஞ்சுல கேட்போம் என்ன நினைக்கிறாண்டு. Est-ce que tu penses que venir ici et nous soutenir, ça peut porter ses fruits? Qu'est-ce que tu en penses de ça? Je pense que oui, ça peut porter ses fruits parce que quand on est plusieurs à travailler sur cette cause,
forcément le résultat il est toujours meilleur. Donc, sachant que c'est une opportunité et c'est accessible à tout le monde, donc j'invite tout le monde à venir et surtout les jeunes plus particulièrement parce que certes, hem, on n'a pas été, là lorsqu'il y a eu ce génocide, mais on est quand même, le futur en fait. Donc c'est nous, qui plus tard, pourra représenter cette cause. Ça reste nos parents, nos grands-parents qui ont été touchés et je pense que ça nous représente plus particulièrement. Donc comme c'est à nous c'est nous le futur. Donc je pense que les jeunes, sont les bienvenus ici en fait. Voilà. Merci. நன்றி அபிராமி. உங்களுடைய இந்த கருத்தை பிரெஞ்சில் நீங்கள் பதிவு செய்ததுக்கு காரணம், பார்த்துக் கொண்டிருக்கின்ற பிரெஞ்சு பிள்ளைகளும் இதில் இணைய வேண்டும் என்றால், இங்கே ஜெனீவாவினுடைய மனித உரிமை அவையிலே முதன்மையாக பேசப்படுவது பிரெஞ்சு என்கின்ற மொழிதான். அதற்கு பிறகு தான் ஆங்கிலமே வருகின்றது. ஜெர்மன் கூட இல்லை. இந்த சுவிஸ் நாட்டில் இருந்தா கூட ஜெர்மன் கூட இங்கே இல்லை. இங்கே வந்து 6 மொழிகளில் முக்கியமான மொழி பிரெஞ்சு, மற்றும் ஆங்கிலம், ஸ்பானிஷ், மேண்டரின், அதேபோன்று அராபும் இருக்கின்றது, ரஷ்யனும் இருக்கின்றது. எனவே இந்த மொழிகள் பேசக்கூடிய அனைத்து எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இதில் இணைத்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த அவையில் கூட நாங்கள் இந்த 5 மொழிகளில் ஏற்கனவே ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை வேண்டியும், நடந்தது இனப்படுகொலை தான் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் 5 மொழிகளில் நாங்கள் அறிக்கை விட்டிருக்கிறோம் என்பதனையும் கூறிக்கொண்டு, இப்போது பொன்செல்வன் அவர்களிடம் வருகின்றேன். பிரான்சில் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் பொன்செல்வன் அவர்கள், உங்களுடைய கருத்தாக இந்த மனித உரிமை அவைக்குள் தமிழீழம் என்பது சாத்தியமா? அதற்கு தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும்? வணக்கம். நான் பொன்செல்வன், பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். இந்த மனிதர் சபையிலே எங்களுக்கும் ஒரு அமர்வு இல்லாட்டி எங்களோட ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்க வேண்டும்னு சொல்லி சொன்னா வந்து இணைந்த செயற்பாடு அதான் சாத்தியம். வந்து நாட்டில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ அவ்வளோ போராட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கு. இந்த ரணில் அரசு வந்து மெல்ல மெல்ல கொள்ற அரசு ஒரேடியா கொள்ளாம மெல்ல மெல்ல கொண்டு வந்துருக்கக்கூடிய அரசு வந்து, இந்த அரசு வந்து இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டான் இருக்கும். ஆனால் வழி தெரியாமல் எங்களை இனத்தை அழிச்சு கொண்டே இருக்கும். இப்போ இன்றைக்கு நடந்த சம்பவம் போன இந்த நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியுது வந்து. அது ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக வருவோம் அப்படி செயற்படுவோம்னு கனவேர் வந்து வெளியே இருந்து காய்ச்சி கொண்டிருக்கணும். வந்து அப்படி செய்கிறோம், நாங்கள் போராடுறோம், கேட்குறோம் என்றோம் உண்டு. ஆனாலும் இந்த அம்மாக்கள் அங்கேருந்து வந்த அம்மாக்களோட வேதனையால் வந்து இது வந்து ஒரு நான் மட்டும் வேதனைப்படுற வேண்டிய வந்து எல்லாருக்கும் உரிய வேதனை. இது வந்து வேலை நாங்கள் ஆதரிக்கணும்னு சொன்னால் வந்து இல்லாட்டி வேலை வந்து அங்கீகாரப்படுத்தப்பட்டா அது எந்த வேலை இல்லை, அவற்ற வேலை இல்லை. வந்து இந்த அமைப்பு தான் செய்தோம், அந்த அமைப்பு தான் செய்தான் இல்லை. வந்து இது உலக தமிழருக்கான கட்டாய கடமை. வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த 4th கமிட்டிக்கு இதை கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்து சாதிக்கிறதுக்கு வந்து எல்லாருமே இந்த அவைக்குள்ள வரலாம். மிஞ்ச 500 பேர், 1000 பேர், 2000 பேர்லாம் உள்ளுக்கு வந்து நின்றோம்னு சொன்னால் எல்லாரும் தேய்ச்சி போயிடுவாங்க. வந்து அப்படி வரக்கூடிய தகுதி எங்கிட்ட இருக்குது. ஆனால் நாங்கள் வெளியேந்து சும்மா கத்தி போட்டு போகிறதில்ல. கத்துறது வந்து எங்களுக்கெல்லாம் தெரிய வருது. அந்த யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் தெரியுது. அவையில் கத்தியிருக்கிறோம், இந்த 500 பேர் கூடியிருக்கிறோம், சைக்கிள் ஓடி இருக்கிறோம், விளையாட்டு போட்டி நடத்தியிருக்கோம், பள்ளிக்கூடம் நடத்தியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து தேவையான விஷயம் தான். ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து செய்கிறதான் சாத்தியமான விஷயம். புரட்சி வந்து வெல்லக்கூடிய விஷயம். வந்து இப்போ எங்களுக்கு ஒரு இருக்க வேணும். பலஸ்தீனுக்கு இருக்கு, இதுக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கணும். வந்து ஆனால் கிடைக்கல, அது நாங்கள் செய்ய தவறிட்டோம். இனி வந்து அடுத்தடுத்த இதுகளில் வந்து நாங்கள் ஒற்றுமையாக குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிச்சோம்னு சொன்னால் சாத்தியமான விஷயம். இதுமாரி தொடர்ந்து தகவல் உங்களுக்கு வெளிமக்கள் எல்லாருக்கும் தெரிய வேணும்னு சொன்னால் வந்து இது சம்பந்தமான இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்கு போய் பாருங்க. யூடியூப் சேனலில் என்ன பிக் பாஸையும் இதே மட்டும் பார்த்து கொண்டு இருக்காம வந்து அவர் என்ன பார்த்து கொண்டு இருக்காம இதுகளை உள்ளுக்கு போய் பாருங்க. வந்து எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அப்பதான் வெற்றி வரலாம். வந்து தமிழர் இருந்தாலும் தமிழ்ல தாயம். திரு பொன்செல்வன் அவர்கள் உலக தமிழர் இயக்கத்தினுடைய பிரான்ஸ் செயற்பாட்டாளராகவும், முக்கியமாக மனித உரிமை அவையில் நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு லாஜிஸ்டிக் ரீதியாகவும் ஒரு தோளோடு தோள் நின்று கரம் கொடுப்பவர் என்பதனையும் நினைவுபடுத்திக் கொண்டு அவருக்கு நன்றியை பாராட்டிக் கொண்டு, தொடர்ந்து இன்னொரு செயற்பாட்டாளர் பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு தமிழ் நம்பி அவர்கள் இடம் செல்வோம். பிரான்சினுடைய அதாவது உலக தமிழர் இயக்கத்தினுடைய பிரான்சினுடைய பொறுப்பாளர், அவரிடம் செல்வோம். தமிழ் நம்பியின, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வாறு தமிழர்கள் இந்த பூலோக அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய கவனத்தை உண்மையாகவே இங்கே நடக்கின்ற இந்த களம் நோக்கி விரைய செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய ஒரு கருத்தை பதிவு செய்தோம். அனைவருக்கும் வணக்கம். என்னென்று சொன்னால், இப்போ
தொடர்ச்சியாக வந்து நான் வந்து ச தாயகத்தில் உள்ள மக்களோடும் சரி, புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள மக்களோடும் சரி, அமைப்புகளோடும் சரி, எமக்கான தீர்வு நோக்கி பயணிக்கிறதுக்கான தொடர்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் அடிப்படையிலே தாயகத்தில் உள்ள மக்கள் வந்து தங்களுக்கு எதிராக இணைக்கப்பட்ட மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாகட்டும், போர் குற்றங்களாகட்டும், மற்ற காணாமலாக்கப்பட்ட விடயங்களை வந்து எப்படி சர்வதேசத்தின் ஊடாக பதிவு செய்து தங்களுக்கான ஒரு தீர்வை தேடும் என்ற செயற்பாட்டில் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே உள்ளவர்கள் வந்து சில பேர் வந்து அந்த விடயத்தை இங்கே கொண்டு வந்து இப்படி கொண்டு வரோன்னு தெரியாமல் இருக்கிறோம். மற்றது இன்னொரு பக்கத்தில் வந்து ஐநாக்குள்ளே கொண்டு வந்து எங்களுக்கு கிடைக்கலையே, இது திருப்பி நாங்கள் கொண்டு போகிறதான்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்னெடுத்து போட்டு அதுலேருந்து ஒதுங்கி போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் இதில் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு நீதிமன்ற பரிமுறை மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வச்சு இங்கே வந்து காணாமலாக்கப்பட்டவர்களோ கொல்லப்பட்டவர்களுக்கான நீதிகளை கேட்டு வரும்பொழுது எதிரியானவன் அதை மறுத்து வந்து அது எங்களுக்கு எதிராகவே பொய்யான ஆதாரங்களை கொடுத்து அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறோம். அப்போ இதை என்னென்று சொன்னால், அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் வந்து நாங்கள் அந்த இடத்துல திருப்பவும் அந்த இடத்துல வந்து எங்களோட கோரிக்கைகளை வலுவாக விடும் பட்சத்தில் அவன் கொண்டு வர இதை வந்து உலகம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி போய்விடும். ஏன்னா உண்மையில பாதிக்கப்பட்ட நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியேறினால் அவன் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை கொண்டு வர்றது வந்து பதியப்பட்ட மாதிரி போயிடும். அப்ப மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தரப்புகள் உறுதியாக நின்று இந்த பாதிக்கப்பட்டவருக்கான தீர்வை கொண்டு வருவதற்கான செயற்பாட்டை செய்ய வேணும். புலம்பெயர்ந்த தேசத்துள்ள மக்கள் என்றாலும் சரி, தாயத்துள்ள மக்கள் என்றாலும் சரி. அடுத்தது வந்து புலம்பெயர்ந்த தேசத்துள்ள மக்கள் வந்து தாயத்துள்ள மக்களுக்கான ஒரு ஆதரவு கரத்தை கொடுத்துட்டு இங்க வந்து இறங்கி வேலை செய்யறது சரியான குறைவா இருக்குது. ஆனா இங்கே வந்து எப்படி ஒவ்வொரு மாவட்டங்களுக்குள்ள மக்கள் அங்க இருந்து வேலை செய்யணும், அவர்களுக்கு கரம் கொடுக்குற மாதிரி இங்கே உள்ள புலம்பெயர்ந்த தேசத்துள்ள அந்த ஆக்கப்பட்ட உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், பாடசாலை இந்த மாணவர்களா இருக்கட்டும், கிராமத்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மனித உரிமை மன்ற கூட்டங்கள் தொடங்க முதலும் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த கோரிக்கையை வலுவாக்குறதுக்கு இவ்வளவு வேலை செய்கிறோம், இவ்வளவுக்கு அறிக்கையில கொடுக்குறோம், எங்களுக்கான தீர்வு எந்த அளவுக்கு வருது என்று ஒவ்வொரு நாடுகள், ஒரு பிரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், ஒவ்வொரு மக்கள் கனடாவாகட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு சந்திச்சு இந்த ஐநா ஐநா மனித உரிமை மன்றத்தில் வேலை செய்கிற அமைப்புகளோட சந்திச்சு கதைச்சு இந்த முறை இப்படியான தீர்வு எங்களுக்கு கிடைக்குது, இப்படியான வெள்ளத்திட்டத்தை கொண்டு வரோம் ஒரு ஆலோசனை நடத்தி அவர்களும் இந்த ஒரு இணைந்த செயற்பாட்டுக்கு தாயத்திலும் சரி புலம்பெயர்ந்த தேசத்திலும் இணைஞ்சு வேலை செய்தால் நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வலுவானதை கொண்டு போகலாம் என்று பார்க்கிறோம். என்னென்னு சொன்னா எல்லாருமே இந்த உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தரப்புகள் இதிலிருந்து வெளியில போகிற கோரிக்கைகள் வந்து இல்லாம போகுது. இறங்கி வேலை செய்தால் தான் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் வந்து இதுல உணர்ந்து செயற்பட வேணும்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கோங்க. நன்றி. திரு தமிழ் நம்பியன் அவர்கள் தன்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக பதிவு செய்திருந்தார். எனவே அந்த விடயங்களையும் உருவாக்கி கொண்டு நீங்களும் இந்த பொறிமுறைகள் நம்பிக்கை கொண்டு வருவீர்கள் என்று நம்புகின்றேன். இப்போது திரு அன்ருடக்கா அவர்கள், இந்த அன்ருட் ஆண்டனி அவர்கள் பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உலக தமிழர் இயக்கத்தினுடைய மற்றும் ஒரு செயற்பாட்டாளர், அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை முன்வை. உலக தமிழர் எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரான்சில் வசிக்கின்றேன். இங்கு 20 வருடமாக எனது பேரனூடாக பாரதிய அசோசியேஷன் என்ற அமைப்பை வைத்து 20 வருடமாக உலக நாடுகளெங்கும் உள்ள தலைவர்கள், காணாமலாக்கப்பட்ட அம்மாமார் எல்லாரும் வந்து இங்கே வாய்மொழியில் அறிக்கை, எழுத்து மூல அறிக்கை எனது அமைப்பினூடாக எடுத்திருக்கிறார்கள், கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் எல்லோரும் வர வேண்டும், இந்த பணியை நமக்கான விடுதலைக்கான பணியை தொடர்ந்து செய்யணும் என்று இன்னும் ஆக்களை இங்கு வர முடியும், வர செய்வதற்குரிய வழிவகைகள் எங்களிடம் உள்ளது. இந்த அரங்கில் தான் நமது விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் கடைசி தீர்வு. வேறு எங்கு சென்றாலும் இதற்குரிய நமது நாட்டுக்குரிய விட கிடைக்காது. ஐக்கிய நாடுகள் சபை மூலம் வந்துதான் இன்னும் அதோடு தொடர்ந்து பல தளங்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கின்றது. புருசல், சாஸ்புக், அமெரிக்கா, எல்லா இடமும் எங்கள் மூலம் பாதுகாப்பு சபை வரைக்கும் எங்களால் கொண்டு செல்ல முடியும். அதனால் உலகத் தமிழர்கள் எல்லோரையும் பணிவன்புடனும் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொருத்தரும் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அகற்றிவிட்டு எமக்கான விடுதலைக்கான பயணத்தை தொடர்ந்து இந்த அரங்கில் வந்து செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். உங்களுக்கான வழிவகைகள் இங்கு தாராளமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாருக்கு
நன்றி அன்ருடக்கா அவர்களே. மிகவும் ஒரு முக்கியமான கருத்து. அதாவது ஒற்றுமையாக நாங்கள் இங்கே பணிபுரிவதற்கான அனைத்து விடயங்களையும், அனைத்து அ வழிமுறைகளும் இங்கு செய்வதற்காக உலக தமிழர் இயக்கத்தினர் காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால், நீங்கள் எந்த அரசியல் பின்னணி கொண்டவர்களா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் வசிப்பவர்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு கொள்கைகள் அதாவது நடந்தது இனப்படுகொலை என்று அங்கீகரிக்க வேண்டும். தமிழர்களுக்கான தீர்வு தமிழீழ தனித்தமிழீழ அரசு என்பதனை முன்வைக்கின்ற எந்த நபர்களோடும் மற்றும் ரெஃபரண்டம் கேட்கக்கூடிய எந்த நபர்களோடும் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கின்றோம். இவ்வாறானவர்கள் உலகத் தமிழர் இயக்கத்தை தாண்டி வேறு எந்த அமைப்போடு இருந்தால் கூட எங்களோடு இணைந்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த கருத்தை தான் அவரும் சொல்லியிருந்தார். அது எனவே ஒரு முக்கியமான கருத்து. ஒன்றிணைந்து செயற்பட நாங்களும் தயாராக இருக்கின்றோம். தயவு செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் கூட இதில் இணைந்து கொள்ளுங்கள் என்பதனையும் கேட்டுக்கொண்டு என்னோடு இங்கே இந்த முறை ஒரு 15 பேர் கொண்ட குழுவாக இந்த வாரம் நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவையில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற 9ஆம் திகதி அக்டோபர் மாதம் வரை கூட நாங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதனையும் காட்டிக்கொண்டு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருக்கின்றது. இங்கே இலங்கையை மட்டும் பேசும்போது மட்டும் இங்கே வந்துவிட்டால் போதாது. தொடர்ந்து இங்கே இலங்கையை பற்றி இலங்கையில் நடக்கின்ற மனித அவலங்கள், முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் நடக்கின்ற அவலங்களை எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அவதானித்து இங்கே நடக்கின்ற பக்கர நிகழ்வுகளில் அது யாரு செய்தாலும் நாளைக்கு பார்க்க போனால் பங்களாதேஷில் நடந்த இனப்படுகொலை பற்றி ஒரு அமர்வு இருக்கின்றது. அவர்களுக்கு ஒன்று ஒரு தனி நாடு கிடைத்துவிட்ட பின்னரும் 71ஆம் ஆண்டுக்கு கிடைத்துவிட்ட பின்னர் கூட அந்த 71ஆம் ஆண்டு நடந்த அந்த இனப்படுகொலையை அவர்கள் இனப்படுகொலை என்றே ஒரு டைட்டில் போட்டு நாளைக்கு ஒரு சைட் ஈவென்ட் இங்கே நடக்க இருக்கின்றது. அதற்கு எங்களிடம் வந்து எங்களை வருமாறு அழைத்திருந்தார்கள். அதற்கும் நாங்கள் சென்று எங்களுடைய கருத்துக்களையும் அதில் பதிவு செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே இது போன்று எங்களுடைய இன்டர்நேஷனல் சொலிடாரிட்டி, அதாவது எங்களை போன்றே போராடும் சின்ன சின்ன இயக்கங்களாக, சின்ன சின்ன குழுவாக இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுடன் சேர்ந்து ஒன்று திரண்டு இந்த பெரிய பெரிய ஜியோ பொலிட்டிக்ஸாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸை வந்து கைக்குள் வைத்துக்கொண்டு ஆட்டம் காட்டுகின்ற, அதாவது சைனா, இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா என்ற வல்லரசுகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அவர்களை வந்து அண்ணாந்து பார்ப்பதை விட எங்களை போன்றே போராடும் இனத்து மக்களோடு கைகோர்த்து இந்த அரங்கத்தையும் நாங்கள் இந்த அரங்கத்தை வல்கரைஸ் பண்ண வேண்டும். இந்த அரங்கத்தை நாங்கள் மீண்டும் கேள்வி கேட்டு தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அது இங்கு நின்றுதான் செய்ய வேண்டுமே தவிர வெளியில் இருந்து வெறும் பார்வையாளராக, Facebook போராளியாக, ஒரு சாதாரண ஒரு டீ கடை அரசியல் பேசுறவங்க நாங்கள் இருக்க முடியாது. எங்களுக்கு அப்படி அந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. என்னடா இன்னும் 7 வருடங்களில் சுயநிர்ணய உரிமை பதிவு செய்ய வேண்டிய இடம் 4th கமிட்டி அப்போது பொன்செல்வன் சொல்லியிருந்தார். அந்த 7 வருடங்களில் அந்த நிலை கூட மாற இருக்கின்றது. எனவே இந்த உலக ஒழுங்கு மீண்டும் மாறுவதற்கு முன் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதனையும் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு இங்கே என்னோடு இருக்கின்ற அனைத்து உலக தமிழ் உறவுகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு காணொலியில் மீண்டும் ஒரு தளத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.